வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, திருப்பதில இஷ்யூ பண்ற சர்வதர்ஷனம் டோக்கனோட இஷ்யூ ஸ்டார்டிங் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் இந்த இன்ஃபர்மேஷன் 2-3 வீடியோல கண்டினியூஸா நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா திருப்பதி வர்ற பக்தர்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் மெயினா தெரிஞ்சிருக்கணும். அதாவது எந்தெந்த டிக்கெட்டு எப்பப்போ கிடைக்கும், எப்பப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, க்ரௌட் எப்படி இருக்குது, இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கையில் இருந்ததுன்னா தர்ஷனம் பண்ணுறது நம்ம ஒரே நாளில் பார்த்துட்டு வந்துடலாம். நான் எல்லா வீடியோலையும் காமனாக சொல்கிற விஷயந்தான் இது. அதாவது சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது மிட் நைட்டு 12 மணிலேருந்து 1 மணி நடுவில் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இப்போ நைட்டு 9 மணிலேருந்து 10 மணி நடுவிலே இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு 9 to 10. நீங்கள் திருப்பதில் நைட்டு ஒரு 9 மணிக்கெல்லாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா டோக்கன் வாங்கிடலாம். நான் நம்ம விஷ்ணு நிவாசம் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில், அந்த வழியில் வரும்போது ஒரு 2-3 பக்தர்களை நான் ஒப்பீனியன் கேட்டேன். இப்போ இந்த டைமுக்கு கொடுக்கறது இது கன்வீனியண்ட்டாக இருக்கா, மிட் நைட் 12 மணிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்களா, அது கன்வீனியண்ட்டாக இருக்கான்னு கேட்டேன். 2-3 பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த டைம் தான் கரெக்டாக நல்லாயிருக்கு, நைட்டு 9 மணிலேருந்து 10 நடுவில் இஷ்யூ பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது பக்தர்கள் கன்வீனியன்ட் தான். ஏன்னா மிட் நைட்டு 1 மணிலேருந்து 2 மணி நடுவில் இஷ்யூன்றது அங்கே க்ரௌட் அதிகமாகுது. அதனால அவங்க 9 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க. டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். யாராவது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேல வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் அந்த வேலை வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ்ன்றது கரெக்டாக தெரியும். நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. திருப்பதில் சர்வதர்ஷனம் டோக்கன் டெய்லி நைட் 9 மணிலேருந்து 10 மணி நடுவில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 2-3 பக்தர்கள் நான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதனால கன்வீனியண்ட்டாக, அதாவது கண்டினியூஸாக கூட டோக்கன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்ட் தான். ஏன்னா நைட் 9லேருந்து 10 நடுவில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது மிட் நைட் வரைக்கும் கண்டினியூ ஆனால் கூட நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் கூட அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. டோக்கனோட ஸ்லாட்டோட நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஸ்லாட் அது. அதாவது இப்போ இந்த வீடியோ எடுக்கிற டைம்னு பார்த்தோம்னா இப்போ காலையில் ஒரு 8:30 ஆகுது. இப்போ ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு டேட்டுக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன்ஸ் ஜனவரி 29ஆம் தேதிக்கு சம்மந்தப்பட்டது நைட் 9 மணி 10 மணி ஸ்லாட் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. அப்படியே நாளைக்கு ஏர்லி மார்னிங் 3 மணி ஸ்லாட் கூட ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு 5900 டோக்கன்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ காலையில் 8:30 மணி ஸ்டேட்டஸ் நான் சொல்கிறது, ஓகேங்களா? ஸோ நைட்டு 9 மணிலேருந்து 10 மணி நடுவில் இஷ்யூன்றது பக்தர்களுக்கு கன்வீனியண்ட்டான டைம். அது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். மிட் நைட்டு 12 மணிக்கு அங்கே வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 9 மணிக்கு வந்துட்டோம்னா நைட்டு டைரெக்டாக க்யூ லைனில் அனுப்புகிறாங்க, க்யூ லைனில் அலோவ் பண்ணுறாங்க, டோக்கன் வாங்கிக்கிட்டு வந்துடலாம். அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு சேம் அதே தான், காலையில் 6 மணிலேருந்து தான் இஷ்யூ பண்ணுறாங்க அங்கே. ஸோ திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு. ஸோ இந்த டோக்கனோட ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.